நீங்க வாடகை வீடு காலி பண்ணும்போது பெயிண்டிங் கிளீனிங்னு ஹவுஸ் ஓனர் உங்க அட்வான்ஸ்ல கை வைக்கிறாங்களா? சட்டப்படி தப்பு. அதையும் மீறி பெயிண்ட் மங்கிருச்சு, உங்க குழந்தைங்க செவர்ல கிரிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க அட்வான்ஸ்ல கை வைப்பேன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இதை சொல்லுங்க, அட்வான்ஸ்ல கையே வைக்க மாட்டாங்க. ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் படி இந்த பெயிண்டிங் கிளீனிங் இது எல்லாமே ஹவுஸ் ஓனருடைய பொறுப்பு தான். நீங்களே செவுத்த டேமேஜ் பண்ணாத வரைக்கும் ஹவுஸ் ஓனர் ஃபோர்ஸ் பண்ணி உங்க அட்வான்ஸ்ல எல்லாம் கை வச்சிட முடியாது. சோ அப்படி எந்த ஹவுஸ் ஓனரும் உங்க அட்வான்ஸ்ல கை வைக்காம இருக்க இந்த 3 விஷயத்தை நீங்க பண்ணுங்க. நம்பர் 1, அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது பெயிண்டிங் சார்ஜஸ் will be deducted அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா யோசிக்காம பென் எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சைன் பண்ணுங்க. நம்பர் 2, நீங்க வீட்டுக்குள்ள குடியேறும் போது வீட்டை டீடைல்டா ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா நீங்க காலி பண்ணும்போது அது உங்களுக்கு ப்ரூஃபா இருக்கும். நம்பர் 3, நீங்க வீடை வெக்கேட் பண்ணும்போது ஓனர் ஃபோர்ஸ் பண்ணி உங்க அட்வான்ஸ்ல கை வச்சார் அப்படின்னா நான் ஒன்னும் உங்க வீடை டேமேஜ் பண்ணல, இது நார்மல் வேர் அண்ட் டயர் தான் அப்படின்னு சட்டப்படி நான் தர தேவையில்லை நீங்க தைரியமா சொல்லலாம். நீங்க ஒரு வாடகை வீடு தேடுறதுல இருந்து நீங்க வாடகை வீடு காலி பண்ற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ப்ராப்பரா நான் ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது உங்க பணத்தையும் டைமையும் ரொம்பவே சேவ் பண்ணும். இது உங்களுக்கு வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு PDF மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு பர்சனலா DM பண்றேன்.